அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்கள் இருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இந்த உலகத்திலேயே அனுபவிப்பதற்காக ஒவ்வொரு விதமான திறமைகளை, ஆற்றல்களை, நிஅமத்துகளை கொடுத்து அந்த மனிதனை இந்த உலகத்தில் சிறப்பாக வைத்திருக்கிறார். எல்லா மனிதர்களிடமும் எல்லா நிஅமத்துகளையும் பெற்றுக்கொள்வது கஷ்டம். ஒவ்வொரு மனிதரிடத்தில் அடுத்த மனிதர்களுக்கு இல்லாத நிஅமத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பான். ஒருவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை கொடுத்திருப்பான். இன்னொரு மனிதனுக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருப்பான். இன்னொரு மனிதனுக்கு யாரும் எதிர்பார்த்திராத சிறந்த குடும்பத்தை கொடுத்திருப்பான். இன்னொரு மனிதனுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். இன்னும் சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருப்பான். இன்னும் சிலருக்கு பலமான உடலையும் சக்தியையும் கொடுத்திருப்பான். இந்த நியாமத்துகள் எதாக இருந்தாலும் இந்த நியாமத்துகளை அனுபவிக்கிறதுக்கு அல்லாத பெரிய இன்னொரு அருள் ஒன்று தேவையாக இருக்கு. நியாமத்துகள் மாத்திரம் இருக்கிறத கொண்டு ஒரு மனிதன் அந்த நியாமத்தை பூர்த்தியாக உலகத்திலேயும் மறுமையிலையும் அனுபவிக்க இயலாது. அந்த நியாமத்தை அனுபவிக்கிறதாக இருந்தா அந்த நியாமத்தோடு சேர்ந்து இன்னொரு அல்லாஹ்வுடைய அருளும் கட்டாயம் தேவையாக இருக்குது. எவ்வளவோ பேரிடத்துல காசு இருக்குது, ராவு பகல் உழைச்சி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை உழைக்கிறவருக்கு அனுபவிக்க இல்லாம இருக்குது. அவருக்கு சாப்பாட்டுல கட்டுப்பாடு, அவருக்கு பானங்களை அருந்துறதுல கட்டுப்பாடு, அவருக்கு பிரயாணங்களில கட்டுப்பாடு, அவருக்கு எத்தனையோ விஷயங்கள்ல கட்டுப்பாடு. அவருக்கு கீழே வேலை செய்தவங்க அவரோட பணத்தை அனுபவிக்கிறாங்க, அவருக்கு அவரோட பணத்தை அனுபவிக்க இல்லாம இருக்குது. இன்னும் சிலருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறான். பல பேர் ஏங்குறாங்க, இது போல மனைவி மக்கள் எங்களுக்கு இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவருடைய உள்நிலைமை என்னென்றா அந்த குடும்பத்தை அவருக்கு அனுபவிக்க இல்லாம இருக்குது. அவருக்கு தோதுவாக மனைவி இல்ல, அவருக்கு தோதுவான பிள்ளைகள் இல்ல, அவர் எதிர்பார்க்கிறது போல அந்த குடும்பம் இல்ல. இப்படியும் எத்தனையோ பேர் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவோ பேருக்கு ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். பல இடங்கள்ல அல்லாஹ் அவங்களுக்கு வலிமைய சக்தியை கையில கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அவங்களுக்கு எதையுமே செய்து கொள்ள முடியாம காலங்கள் முடிந்து பார்த்தா ஒன்றையுமே சாதிக்காம வைத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு துறை. இன்னும் சிலருக்கு படிப்பை கொடுத்திருப்பார். சின்ன காலத்தை எடுத்தா அது போல படிக்கிற காலங்கள்ல தீவிரமாக விளங்கக்கூடியவரே, அவசரமாக விளங்கக்கூடியவரே, காலங்கள் முடிஞ்சு பார்த்தா படிப்பை கொண்டு ஒன்றுமே அவர் சாதிச்சது இல்லை. இதுக்கு என்ன காரணம் என்றா நிஅமத்துகளை அனுபவிக்கிறதுக்கு ஆஃபியத் என்பது கட்டாயம். ஆஃபியத் லேசான ஒன்றல்ல. ஆஃபியத் இல்லை என்றா வெளிப்படையான நியாமத்துகள் தெரியப்படும், நியாமத் அவருக்கு பிரயோசனம் கொடுக்காது. ஆஃபியத் என்ற வார்த்தை இருக்குதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமிஆன வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை. ஜாமி என்றா என்ன? வார்த்தை சின்னது, அதுக்குள்ள ஏராளமான அர்த்தங்கள், கருத்துகள் உள்ள இருக்கும். ஏராளமான கருத்துக்களை உள்ளடக்கிய சுருக்கமான வார்த்தைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாக்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹுசூசியத்தில் உள்ளது. அவங்களோட ஒரு சிறப்பம்சம் அது. அப்படி பாவிச்ச ஒரு வார்த்தை தான் ஆஃபியத் என்ற வார்த்தை.
உலமாக்கள் ஆஃபியா ஆஃபியா என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் எழுதுறாங்கண்டா, ஆஃபியத் என்று சொன்னா ஒரு மனிதனுக்கு உலகத்தில கலங்கமில்லாத வாழ்க்கை, அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடாது, அவருக்கு வரக்கூடிய வருமானங்கள்ல நெருக்கடிகள் வரக்கூடாது, அவருடைய இன பந்துக்கள்ல பிரச்சனை உண்டாகிவிடக் கூடாது. ஆகிராவில மனிதன் எதையெல்லாம் பயப்படுறானோ அந்த பயப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடந்திடக்கூடாது. இதெல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான வார்த்தை தான் ஆஃபியத் என்ற வார்த்தை. எனவேதான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆஃபியத்தை கேளுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விளங்கெடுக்கிறவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, விளங்காதவங்க இது என்ன ஆஃபியத் அப்படி என்று சொல்லி அதை கேட்காம அதுல கவனம் இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா, தன்னுடைய தகப்பனின் உடன் பிறந்த சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உள்ளத்துல ரொம்ப பெரிய இடம் பிடிச்சிருந்தாங்க. வாப்பவை காணாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பட இடத்துல வச்சு மதிச்ச ஒருவர் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்கிறாங்க, சாட்சியா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு துனியா ஆகிராவுடைய மிக முக்கியமான விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல நான் கேட்கணும், எப்படி கேட்கிறது என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன சொன்னாங்க? சாட்சியா கேட்கிறார், ரொம்ப பெரிய பாரங்களோட கேட்கிறார், அவருடைய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கணும்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க, ஸலில்லாஹுல் ஆஃபியா, சாச்சா அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்க, இருக்கிறத ஒழுங்காக அனுபவிக்க கிடைக்கும், ஆஃபியத்தை அல்லாஹ்ட்ட கேட்டார். அடுத்த நாளும் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், துனியா ஆகிராவுடைய நலவுகளை ரப்பிட்ட கேட்கணும், எனக்கு சொல்லித்தாங்க என்றாங்க. திரும்ப 2ஆம் நாளும் சொல்லி கொடுக்கிறாங்க, ஸலில்லாஹுல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்துல ஆஃபியத்தை கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. 3 நாள் அல்லது 3 முறைகள் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்தையே படிச்சு கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆஃபியத் என்பது எந்தெந்த நியாமத்துகளோட சேருதோ, இருக்கிற பாக்கியங்கள் சின்னதாக இருந்தாலும் பெரிய அளவில் அனுபவிக்கணும். சாதாரண ஏழை மனிதன், அவருக்கு கிடைக்கிற வருமானம் போதாது, ஆஃபியத் அதோட இணையும் என்றா மன சந்தோஷமாக அதை அனுபவிப்பாரு. சாதாரண குடும்பம், அவரது குடும்பத்தில் ஆஃபியத் இறங்கும் என்றா அந்த குடும்பத்தோட மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக வாழுவாங்க. ஆஃபியத் என்ற சொல்லுக்குள்ள இவ்வளவு பெரிய அர்த்தங்களை அல்லாஹ் பொதிந்து வச்சிருக்கிறான். எனவேதான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறதுக்காக புனிதமான பயணம் போகக்கூடிய ஹஜ்ஜாஜிகள், அவர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற மிக முக்கியமான இடம் அரஃபாத், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இடங்கள் முஸ்தலிஃபா, மினா, ஜமராத்துல கல்லறியக்கூடிய இடங்கள், ஹாஜிகள் கேட்குவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கொடுக்கிற இடம். இந்த இடங்கள்ல கூட பல பேருக்கு துஆ கேட்க தெரியாது என்று அல்லாஹ் சொல்றாங்க. சல்லிய செலவழிச்சு போறாங்க, சரியான கல்வுடைய வெளிச்சம் இல்லாததால துனியாவோட குப்பையில ஈ போல மொச்சிக்கொண்டு இருந்து போட்டு ஹஜ்ஜிக்கு போனா அங்க போய்த்தும் குப்பையை மட்டும்தான் கேட்கிறாங்க. அதனால சொல்ல அல்லாஹு தஆலா ஹஜ்ஜிக்கு வாரவங்களும் 2 வகையாக துஆ கேட்கிறாங்களாம். வமின்ஹும் மை யகூல் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா, சிலவங்க துனியாண்டே நிக்கிறான், எனக்கு துனியால தாண்டு கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், இங்க உனக்கு கிடைக்கவும் மேலும் கிடைக்காமீக்கவும் மேலும், ஆகிரத்துல இந்த ஹாஜி கொண்டுமே இல்லை. வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், ஆகிராவில் அவங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்றான். விளப்பம் உள்ள ஈமானுடைய வெளிச்சம் உள்ள நல்ல ஹாஜிகளுடைய துஆ எப்படி இருக்கும்? وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. இன்னும் சிலர் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் உலகத்திலேயும் அழகானதத்தா, ஆகிரத்திலேயும் அழகானதத்தா, நரகத்தினுடைய அதாபிலிருந்து எங்களை பாதுகாத்திரு என்று கேட்கிறாங்க.
அல்லாஹ் சொல்றான், இவங்க கேட்கிற பங்கு அங்க கிடைக்கும். உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு, அவங்க சம்பாதித்ததுல உள்ள பங்கு அவங்களுக்கு அங்க இருக்குது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். இந்த ஹசனா அந்த வார்த்தை இருக்குது, உலகத்தில் அழகானதா ஆகிரத்தில் அழகானதா. பல அறிஞர்களும் அந்த வார்த்தைக்கு பலவிதமான தஃப்சீர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹசனா என்ற வார்த்தைக்கு தஃப்சீர் செய்யும் போது சொல்றாங்க, ஹசனாண்டா ஆஃபியாவென்ற அர்த்தம். உலகத்தில ஆஃபியத்தா இருக்கிற நியாமத்துகளை சந்தோஷமாக அனுபவிக்கணும், ஆகிரத்திலையும் தங்கு தடைகள் இல்லாம கெஞ்சி அழுது மன்றாடி சொர்க்கத்துக்குள்ள போகாம எழும்பினுன்னே நேர சொர்க்கத்துக்கு போகணும். அது ஆகிராவுடைய ஹசனா. இதுதான் அந்த ஹசனா என்ற சொல்லுக்கு கருத்து என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தஃப்சீர்ல சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இந்த பாக்கியங்கள், இந்த ரகசியங்கள் களிமா இல்லாதவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, சொல்லிக் கொடுக்கிற ஆட்கள் அவங்க வரவும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு அனுப்பி மேலான ரசூலுல்லாஹ் மூலமாக எங்களுக்கு இந்த ரகசியங்களை படிச்சு தந்த பிறகும் நாங்க ரப்பிட்ட கேட்காம இருக்கிறது, அது எங்களுக்கு இருக்கிற பெரிய தவறு. எனவேதான் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க. ஒரு நாளையில எத்தனையோ தடவை சொன்னாங்க, ஆஃபியத்தை கேட்டுக்கொண்டிருங்க என்று சொன்னாங்க. அதுல முக்கியமான ஒரு இடம் தான் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடப்பட்ட நேரம். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடப்பட்ட நேரம். இந்த நேரத்தில் ஆஃபியத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. திருமிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கான மின் துஆஇஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலின் வழக்கமான துஆ தான். துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற அந்த பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடப்பட்ட நேரம். இந்த நேரத்தில் கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் எங்களுக்கு மன்னிப்பையும் தா, ஆஃபியத்தையும் தந்துருவாயாக. சில ரிவாயத்துகள்ல அஃப்வ என்ற வார்த்தை இல்ல, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. துனியால ஆஃபியத்தை தா, ஆகிரத்தில் ஆஃபியத்தை தாண்டா. இந்த துவாக்கள் சரியாக ஓதப்பட்டிருந்தா நியாமத்துகளை பறி கொடுக்கிறவங்கள தொகை உலகத்துல குறைஞ்சி போய்த்திரும். பறி கொடுக்கிறவங்கள தொகை குறைஞ்சி போய்த்திரும். நிறைய பேரை சந்திச்சு கதைக்கிற நேரம் அவங்களோட மனங்கள் இருந்து வரக்கூடிய கவலையான சூடான மூச்சுகள் என்ன சொல்லுதா, இருந்தது அனுபவிக்க கிடைக்கல, எல்லாம் கிடைக்குது, கை நழுவி போகுது. ஏன் போகுது? ஆஃபியத்தை கேட்கிறீங்க இல்ல. அதனாலதான் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலையில ஒரு மூமின் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஓத வேண்டிய துஆக்கள், அவுராதுகள், வதாயிஃப்களுடைய அந்த பட்டியல்ல இந்த துஆவையும் படிச்சு தந்தாங்க. 3 தடவை ஓதுங்க என்று சஹாபாக்களே படிச்சு கொடுத்தாங்க. என்ன படிச்சு கொடுத்தாங்க? அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி என்று படிச்சு கொடுத்தாங்க. 3 தடவை ஓதுங்க. என்ன கருத்து? அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி என்றா உடம்பில ஆஃபியத்தை தந்துரு. ஆஃபியத்தை தான் உடம்பில. எத்தனை பேருக்கு உடம்பில் ஆஃபியத் இல்லாததால அடுத்ததையும் அவங்களால் அனுபவிக்க இயலாம இருக்கிறது. உடம்பில நோய்கள், உடம்பில பலவிதமான பிரச்சனைகள் பல பேருக்கு இருக்குது. மேலும் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ. காது கேட்காம பேசிட்டுண்டா அந்த ஓசைகள் கேட்காதவங்களுக்கு தான் அதோட வலிகள் தெரியும். உலகத்துல வாழ்ந்தும் வாழாதத போலதான் காதும் கண்ணும் பறிபோனா. வாழ்றோம் வாழாதது போல. பக்கத்துல இருக்கிற குழந்தைற சத்தம் கேட்குதில்ல, முன்னால நிக்கிற உம்மட சத்தம் கேட்குதில்ல, முன்னால இருக்கிற வாப்பட சத்தம் கேட்குதில்ல, உண்டாக வகுப்புல பக்கத்தில் இருக்கிறார் சத்தம் கேட்குதில்ல. காதில ஓசை குறைஞ்சவங்க அந்த ஓசையை எடுக்கிறதுக்காக எத்தனை லட்சம் பணம் செலவழிச்சு அதுக்கு மஷின் ஃபிட் பண்ணி திரும்ப அதை மாத்தி திரும்ப செக் பண்ணி எவ்வளவு பெரிய தொல்லையில இருக்கிறாங்க.
அறவே காது கேட்காதவங்க சுப்ஹானல்லாஹ் படக்கூடிய பாடு. காதை கொண்டு வந்து வாய்க்கிட்ட வைக்கிறாங்க, கேட்குது இல்லைன்னு சொல்றாங்க. இவர் ஒன்றை சொல்ற நேரம் அவர் இன்னொன்றை செய்ய போறார். எவ்வளவு பெரிய அவஸ்தையை பார்க்கணும். சின்ன ஒரு ஓட்டையில வரக்கூடிய பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த முசீபத் ஒண்ணு வர தேவையில்லை. நாளாந்தம் காலையில மாலையில ஆஃபியத்தை கேளுங்க. ஆஃபினி ஃபீ சம்இ, இந்த செவியில ஆஃபியத்தை உண்டாக்கியா அல்லாஹ். மூணாவது சொல்லி கொடுத்தாங்க, பார்வையில் ஆஃபியத்தை கேளுங்க. கண் விளங்காம போச்சுண்டா, பார்வை மங்கினாலே பிரச்சனை. ராவு பார்வை மங்கினா பாதையில் இறங்கி போயலாம். ராவு இருட்டுப்பட்டா போயிடாது. உன்ற சாப்பாட்டை பார்க்கலாது. முன்னுக்கு இருக்கிற அழகான பொருளை பார்க்கலாது. உலகத்துல இருந்தும் இல்லாதவன போல. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 3 விஷயங்களுக்கும் ஆஃபியத்தை காலையில 3 முறை கேளுங்க, மாலையில 3 முறை கேளுங்க. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி. அதோட தொடர்ந்து வேற துஆக்கள் வருது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, ராவை தூங்க போற நேரமும் ஆஃபியத்தை கேட்டுட்டு தூங்க சொன்னாங்க. தூங்குறதுக்கு நிறைய துவாக்கள் படிச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிஸ்மிக அல்லாஹும்ம அஹ்யா வ அமூத், அந்த துவாவோடு நிற்கப்படாது. குர்ஆன் மதரசாவில் ஓதின பாடமாக்கின துவா இன்றைக்கும் 60 வயசு கிழவனுக்கும் அது மட்டும்தான் தெரியும். அதுவும் தெரியாத எத்தனையோ பேர் இருக்குது. அல்லாஹ்னு மாட்டுக்குட்டு மாதிரி படுத்தெலும்புறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எந்த துவாவுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆரோக்கியத்துக்குள்ள துவாக்கள், பாதுகாப்புக்குள்ள துவாக்களை படிச்சு கொடுத்தாங்க. தூக்கம் என்று அது சும்மா வேண்டா நினைக்கிறோம், பெரியோர் அல்லாஹ்வுடைய அருள் அது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்க துவா ஒன்று படிச்சு கொடுத்தாங்க. முஸ்லிம்ல இடம் பெறுகிறது. அந்த துவா முடியுது எப்படி என்றா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, யா அல்லாஹ் ஆஃபியத்தை கேட்டவனாக தூங்குகிறேன், ஆஃபியத்தை கேட்டவனாக தூங்குகிறேன். தூங்குறதும் அல்லாஹ்வுடைய பெரிய அருள். தூங்கினது போல உறுப்புகள் ஒன்றுமே செயலிழந்து பேசிடாம காலையில ஒழுங்குறதுக்கிறே, அது ஆகப்பெரிய நியமத்து. எங்களோட ஒரு நண்பர் இருந்தார், நெருங்கிற நண்பர். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால, ரமலானுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால ராவு தூங்கினவர். வாலிப வயசு, வாலிபம் என்றா ஒரு 40-50 வயசுக்குள்ள இருக்கும். ராவு தூங்கினவர் காலையில் எழும்பினார். எழும்பினவர் பேசிக்கொள்ளலாம், பேச்சு வருதில்லை. அவர் பேச பார்க்கிறார், பேசிக்கொள்ளலாம். மனைவியோட பேசிட்டு படுத்தவர், பிள்ளைகளோட பேசிட்டு படுத்தவர். எழும்பினா பேச்சு வருகிறதில்லை. கொழும்பு கொண்டு போனாங்க, செக் பண்ணினா அங்க ரிசல்ட் வருகிறது, தொண்டையில கேன்சர் வந்தீங்க. காலையில பேசிக்கொள்ளலாம். இந்தியாவுக்கு கொண்டு போனாங்க, இந்தியாவுக்கு கொண்டு போனாங்க. கொஞ்ச நாளையில ரிசல்ட் என்ன, ஆல்ட பொடி தான் திரும்பி வந்துச்சு நாட்டுக்கு. ரமலானுக்கு ஒரு 10 நாளை முன்னால மௌத்தாகி அவருடைய ஜனாஸாவை அடக்கினாங்க. ஒரு ராவட விஷயம். ராவு பேசிட்டு தூங்கினார், காலையில பேச்சு இல்லாம எழுப்பினார். செக் பண்ணி பார்த்தா எல்லாமே போச்சு. ஆஃபியத் இவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேட்கணும். ஒன்றிலையும் உடம்பிலையும் பிரச்சனை வரப்படாது, செல்வத்திலையும் பிரச்சனை வரப்படாது. சரி, எங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி எங்களோட இருக்கிற மனைவி பிரச்சனை வந்தா, எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தா, எங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிற இடங்களுக்கு பிரச்சனை வந்தா, ஒரு இடத்துக்குமே பிரச்சனை வராம பாதுகாறு என்று சொல்ற ஒரு மொத்த வார்த்தை தான் ஆஃபியத் என்ற வார்த்தை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுதுட்டு ஆஃபியத் பரிபைத்திராம பாதுகாப்பு கேட்டாங்க. வித்ரு தொழுதா என்ன ஓதுற, அதுவும் அதிகமான பேருக்கு தெரியா. வித்ரு தொழுதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ படிச்சு கொடுத்தீங்க, இதை ஓதுங்க. என்ன படிச்சு கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிலாக மின் சஹதிக் வ பிமுஆஃபாதிக மின் உகூபதிக் படிச்சு கொடுத்தாங்க. உன்ட ஆஃபியத்தை பறிச்சு அதுக்கு பதிலாக தண்டனைகள் வந்துடாம பாதுகாப்பு தேடுகிறேன். வபிக மின்க் லா நுஹ்ஸி ஸனாஅன் அலைக் அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். வித்ரு பரஹோதர துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க. இன்னும் துஆ படிச்சு தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவுலி ஆஃபியதிக். யா அல்லாஹ், தந்த நிஅமத்துகள் நீங்கி போயிடாம பாதுகாப்பு தேடுகிறேன். ஆஃபியத்
திடீரென்று மாறிடப்படாது. தஹவ்வுலி ஆஃபியத்திக், ஆஃபியத்தாக இருந்தேன், உடம்பில் ஆஃபியத், குடும்பத்தில் ஆஃபியத், தொழில் ஆஃபியத், ஊரில் ஆஃபியத், உலகத்தில் ஆஃபியத், திடீரென்று ஒரு நிமிஷத்துல மாறிடக்கூடாது. அந்த நிலைமை வந்து நாம பாதுகாப்பு தேர்க்கிறேன் என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சிட்டு இருந்தான். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது விரிவாக இன்னும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த குத்பா சுருக்கமா செய்யப்பட வேண்டி இருக்கிறதுனால அந்த இடங்களை தொட்டு கொண்டு போறேன். சொல்லப்பட்டிருக்கிற இடம், தூங்குற நேரம் ஆஃபியத்தை கேளுங்க, காலையில எழுந்து ஆஃபியத்தை கேளுங்க, ஃபஜ்ரு பின்னால 3 முறை உடலுக்கும் பார்வைக்கும் கேள்விக்கும் ஆஃபியத்தை கேளுங்க, ஒவ்வொரு பரலுடைய பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில ஆஃபியத்தை கேளுங்க, மக்ரிபு முன்னால வலீஃபா ஓதும்போது ஆஃபியத்தை கேளுங்க, வித்ரு தொழுகைக்கு பிறகு ரப்பிட்ட ஆஃபியத்தை கேளுங்க. ஒவ்வொரு துஆவிலையும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார், இத ஓதினாலும் ஆஃபியத்துடைய துஆ அதுக்குள்ள வந்துடும். அத்தோட மிக முக்கியமான விஷயம்தான், இன்றைக்கு நிறைய மக்களுக்கு நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு முக்கிய ஒரு காரணம் தான், அதிகமான பேரு பெற்றோர்களுக்கு துஆ செய்யறத மறந்துட்டாங்க. பெற்றோர்களுக்கு துஆ செய்யாததும் வாழ்க்கையில பெரிய முசீபத்துகள் உண்டாக காரணம். யார நியாமத், யாருக்கு கிடைச்சிருக்கிற நியாமத் எங்களை புடுங்கிப்பட்டு வைத்திருமோ தெரியா, எவருக்கும் எதிரையும் உத்தரவாதம் இல்லை. இன்றைக்கு செல்வந்தனா இருந்தவர் அல்லாஹ் நாளைக்கு ரோட்டில் இறக்கி பிச்சை கேட்க வைக்கலும். எவரிட எதுக்கும் உத்தரவாதம் இல்லை, எந்த நிமிடத்திலையும் பறிக்கலும் ரப்புக்கு. அல்லாமா சஃபாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க, சஹாபாக்கள்ல ரிவாயத் அவங்க இருக்கிறாங்க, சஹாபாக்கள்ல ரிவாயத் எடுத்திருக்கிறாங்க. ரூபியன் பாலி சஹாபான் சொல்றாங்க, யாரு ஹயாத்தோட இருக்கிற பெற்றோர்கள் அல்லது வஃபாத்தான பெற்றோர்களுக்கு துஆ செய்யலையோ வாழ்க்கையில நெருக்கடிகளை சந்திப்பாங்க. யாரு பெற்றோர்களுக்கு வாழுகிற பெற்றோர்கள் அல்லது மௌத்தான பெற்றோர்கள் இவங்களுக்கு துஆ செய்த பழக்கமில்லையோ வாழ்க்கையில நெருக்கடி, வருமானங்கள் இல்லாம, வாழ வழி இல்லாம, பெரிய பிரச்சனைகள்ல இருந்த வெள்ளத்தையும் பறி கொடுத்து கொண்டு சிக்கல்களை மாட்டிக்கொள்வாங்க என்று எழுதப்பட்டு. இதனால் இந்த ஹதீஸ் ஷரீஃபில் மிக தெளிவாக வருகிறது, புள்ளகளுக்கு அல்லாஹ் ரிஸ்கில பரக்கத் செய்யறது பெற்றோர்கள்ல துஆவோட பரக்கத்தாலையா. நாங்க ஒன்னும் புடுங்கி கொண்டு வந்ததல்ல உலகத்தில் இருக்கிறோம், பெற்றோர்களுடைய கண்ணீர்கள் எங்களை மேல தூக்கி வச்சிருக்கு. பெற்றோர்கள் துஆ செஞ்சா அல்லாஹ் புள்ளகள ரிஸ்கில பரக்கத் செய்வான். புள்ளகள் துஆ செஞ்சா பெற்றோர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவானாம். மாறி மாறி துஆ செய்யும். பெற்றோர்கள துஆவால பிள்ளைகளுடைய ரிஸ்கில பரக்கத், பிள்ளைகள துஆவால அல்லாஹ் பெற்றோர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துறான். ஆகவே இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முறைகளை பேணி அவன் உலகத்திலும் மறுமையிலும் வாழ்றதுக்காக என்ன இலகுவான லேசான முறைகளை எல்லாம் கற்பித்து தந்திருக்கிறானோ அந்த முறைகளை விளங்கி அவனை சந்தோஷப்படுத்தி வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உலகத்திலே உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ, அநீதி இழைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீதத்தை நீ பெற்றுக் கொடுத்தருள்வாயாக. அநியாயக்காரர்களை அடக்குவாயாக. அவர்களுக்கு தகுந்த பாடத்தை படித்துக் கொடுப்பாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்தி இஸ்லாத்தை மேலோங்க செய்திருவாயாக. வாஹிரு தஅவானா அனில்